இன்றைக்கி என்ன அம்மி சாப்பாடு? இன்னைக்கு நம்ம வீட்டில் திணை சேமியா நைட்டு டிஃபன். பாருங்க எப்படி செய்யணும் பார்ப்போமா? வாங்க. சட்டியை அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சுக்கிங்க. எண்ணெயை ஊற்றிங்க. வெங்காயம், கொடமிளகா, தக்காளி, கேரட் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு நம்ம வதக்கிப்போம். கேரட்டு போட்டுங்க, தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க. கொஞ்சம் நேரம் வதக்குங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டுங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. கரம் மசாலா தூள் வீட்டில் வச்சது போட்டுக்குங்க. கரம் மசாலா, உப்பு கொஞ்சோண்டு போட்டுங்க. ஏன்னா உப்பு இருக்காது சேமியாவில், நம்ம உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கிங்க. நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினோடனே தண்ணியை ஊற்றிங்க. கம்மியாக ஊற்றிங்க. ஏன்னா திணை சேமியாச்சா கொஞ்சம் கம்மியாக இழுக்கும். நல்லா சேமியா திணை சேமியா கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. கொதிக்கிட்டோம். கொதித்த உடனே நம்ம திணை சேமியா அதை இருக்குது பாருங்கள் தட்டில். இதுதான் திணை சேமியா. இது நார்மல் சேமியாவில் இது திணை. இதை போட்டு நம்ம கிண்டிடுவோம். கொஞ்சம் தண்ணி கொதிக்குது பாருங்கள். இது அணில் சேமியாவில் நீங்கள் கேட்டாலே இப்போ தருவாங்க. திணை சேமியான்னு அணில் சேமியாவில் இருக்குது. அணில் சேமியாவில் திணை சேமியான்னு கேட்டால இதை அப்படியே தூக்கி கொட்டுருவீங்க ஒரு பாக்கெட். கொட்டிட்டு முட்டையை கொத்தி வச்சுருக்கேன் தோசைக்கல்லில். இந்த முட்டை 2 முட்டையும் கொத்தி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் இப்படி அழகாக பொல பொலன்னு. இதையும் தூக்கி இதில் கொட்டிடுங்க. கொட்டி கிண்டுங்க. எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கா? சூப்பராக இருக்கும். உடம்புக்கு திணை அவ்வளோ நல்லது. பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றினா தான் அது வெந்துடும். இங்கே வந்துங்க இல்லை பாருங்க, நல்லா இருக்க வெந்துருச்சு பாருங்கள். ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்கா? அப்படி இருக்கு. கலர்ஃபுல்லாக இருக்கா பாருங்கள். சூப்பராக இருக்கானு. ஆவி பறக்க இருக்கா? வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கு. வீட்டில் செஞ்சு பாருங்கள். அழகா சாப்பிட்டும் பாருங்கள்.